राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया. எனக்கு வந்து ரொம்ப சமீபமாக தான் பகவான் பற்றி தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது. எதேச்சியாக பகவான் வந்து எப்பவும் தேவகி அம்மா சொல்லுவா, ஒரு புக்கு படிக்க சொன்னால் கூட கடைசி பேஜை முதல்ல படிக்க சொல்வாராம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு அடுத்தடுத்த பேஜ் அப்படியே கடைசி பேஜை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பத்துலேருந்து படிக்க சொல்வாராம். பகவான் வந்து என்னை எடுத்துட்டதும் இதே மாதிரியான ஒரு சின்ன ஒரு லீலை தான். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஏதோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறச்ச நைட்டு பகவான் சித்தியான வீடியோ தான் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது. சித்தியானது தான் ஏதோ ஒரு வீடியோ வருது, யாரோ ஒரு மகான் சித்தியார வீடியோ வந்து அதை விடாமல் பார்த்துட்டே இருந்தேன். நைட்டு தூக்கம் வரல, அது ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்துட்டு என்ன அறியாமல் நைட் நான் அப்படி அந்த நாம அப்படி காதில் வந்துகிட்டே இருந்து நம்ம ஏதோ பாட்டு கேட்டால் கூட திரும்ப திரும்ப நமக்கு அந்த பாட்டு வரும் காதில். அது மாதிரி ஏதோ பகவான் நம்ம அது இது வந்து யோகிராம் சூரத்குமார்னு தெரியாது. முதல்ல ஒரு தினம் போயிருக்கேன், ஆசிரமத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு தெரியாது. நேராக பகவான் கிட்டே போய் நின்று, சுவாமி நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ பெரிய மகான் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, இவ்வளோதான் மொட்டையா நாமா கூட தெரியாது. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாது. அது ரொம்ப வருஷம் முந்தைய சொல்லிட்டு வந்துட்டேன், 2013 12 அதுக்கப்புறம் எனக்கு தெரியுது எதுவுமே தெரியாது. இது மாதிரி நைட்டு வந்து பகவான் சித்தியார வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு என்ன அறியாமல் நாமா சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அறியாமல் சும்மா அப்படி நமக்கு ஏதோ அப்படி காதில் ஏதோ சொல்லிட்டு இருப்போம் இல்லையா, ஏதோ பாட்டு சினிமா பாட்டு கேட்டால் கூட திருப்பி சாப்பாடு. அது மாதிரி யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுருராயன்னு என்ன அறியாமல் அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் 2-3 நாளாக. அப்போ ஒரு 4-5 நாள் பொறுத்து பார்த்தாக்கா எங்கள் வீட்டுக்காரர் ஏதோ சொல்லிட்டு இருக்கார். என்ன சொல்கிறேன் நீங்கள் அப்படின்னா, இல்லை நான் யோகிராம் சூரத்குமார்னு ஒரு நாம எதுலையோ பார்த்தேன் யூடியூப்பில், எப்படி என்ன அறியாமல் வாயில் வந்துருக்குன்னு அவர் சொல்கிறார். அப்போ நீ என்ன சொல்கிற, நானும் ஒன்று நோட் பண்ணுறேன், நீ ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா நானும் அதே தான் எங்களுக்கு 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் 2 பேரும் யோகிராம் சூரத்குமார்னு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு என்ன பயம்னா, ஏதோ புதுசாக ஒரு சாமியாரை பிடிச்சிட்டியா நீன்னு எங்கள் திட்ட போகிறாருன்னு ஒரு பயம். அதே பயம் அவருக்கு, எங்கே ஏதோ புதுசாக ஏதோ கிளப்பி விட்டா, யாரை கிளப்பிட்டுருக்கா சொல்ல போகிறான்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமையே ஒரு வாரம் சொல்லிட்டு இருக்கோம். இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம எங்கே இருக்குன்னு ஆசிரமம் இது மாதிரி திருவண்ணாமலையில் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஆசிரமத்துக்கு வந்தோம். முதல்ல வந்து அப்போ இது கோவிட் சமயம், அந்த யாகசாலையில் வச்சு தான் தேவகி அம்மாவை பார்த்தோம். இந்த மாதிரி பகவான் வந்து ஃபஸ்ட்டு கடைசியாக அவர் சித்தியார வீடியோ முதல்ல பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரோட லைஃப்பை பற்றி ஆரம்பத்துலேருந்து எல்லாம் தெரிஞ்சுக்க வச்சார். அவரோட பாட்டன் படியே எங்களை வந்து அவரோட சரணத்தில் சேர்த்துட்டார். இது வந்து ஒரு எங்களுக்கு ஒரு விசித்திரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அப்போ ஃபஸ்ட்டு டைம் போகிறச்சே மாட்டு பண்ணை கூட்டின்னு போயிருந்தோம். கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிருந்தது. வி ஆர் எக்ஸ்பெக்டிங் கிராண்ட் சைல்டு. அப்போது போனப்போ அம்மா பார்த்துட்டு ஒரு நோட் கொடுத்தா, நோட்டு எழுது 2 பேருக்கும், என் பிள்ளைக்கும் மாட்டு பண்ணுக்கும் கொடுத்தா, 2 பேரும் எழுதுங்கோ. அது மாதிரி வந்து வேற ஒருத்தர் இது மாதிரி அவளுக்கு ரொம்ப நெகட்டிவாக டாக்டர் சொல்லிட்டா, ஃபாரினில் இருக்கிறவா. ஆனால் நோட் எழுதினா 3 நோட்டு 4 நோட் எழுதினா கன்சீவ் ஆகிட்டா. அந்த குழந்தைக்கு கூட அரவிந்துன்னு ஏதோ பேர் சொன்னான். அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து விளையாடும், அதனால் நீங்கள் நாம சொல்லுங்க, அப்போ தான் எங்களுக்கு எல்லாமே புதுசு, பகவானை பற்றி எல்லாமே புதுசு, நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக அப்படின்னு ஸ்ரத்தையாக எழுதினா. என் பிள்ளையும் எழுதினா, மாட்டு பொண்ணு எழுதினா. 3/4 நோட்டு கூட முடிக்கலை, மாட்டு பொண்ணு கன்சீவ் ஆகிட்டா. ஆனால் கன்சீவ் ஆகிட்டான்னு அது இது வந்தோடனே அது என்ன சொல்கிறது, அந்த கிட்லெல்லாம் இப்போ பார்க்குறாங்க பார்த்துட்டு, ஆனால் என்னமோ டாக்டர் போனால் கவுண்ட் என்னமோ கம்மியாக இருக்குது, ஹார்மோன் கவுண்ட் ஏதோ கம்மியாக இருக்குது, நீ அடுத்த வாட்டி வரத்துக்குள்ளே இவ்வளோ இருந்தால் தான் அது கன்ஃபார்ம் பண்ண முடியும் ப்ரெக்னென்சின்னு. எல்லாருக்கும் ஒரே டென்ஷன். எதையாச்சா நான் வந்து அப்போ ஆசிரமத்தில் இருக்கேன், அவள் ஃபோன் பண்ணி சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டான்னு. நான் தேவகி அம்மாட்ட போய் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம அவள் சொல்லு எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி பகவான்கிட்ட வந்து லெட்டர் எழுதி வைக்க சொன்னாமா அப்படின்னு. அவள் டாக்டர் ஒரு கவுண்ட் ஒரு நம்பர் சொன்னான். அவள் அதுலேருந்து கொஞ்சம் கூடவே டாக்டர் 150 என்னமோ சொல்லியிருந்தா, எனக்கு 180 வரணும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தா. 2 நாள் கழிச்சு டாக்டர்கிட்ட போனால் கரெக்டாக 180 ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகி பேரம் பிறந்து 4 வயசு ஆறுது அவனுக்கு. இப்போ கூட அவன் இதில் யூடியூப்பில் கூட அவனோட இது வந்து நாமெல்லாம் சொல்லுவான், பகவான் பாட்டு பாடுவான். டெலிவரி சமயத்துலேயும் இப்படி தான், இதே மாதிரி தான் பகவான் மிராக்கிள் பண்ணார். காத்தால் அட்மிட் பண்ணிட்டோம், பெயின் வந்துடுத்து அவளுக்கு.
அது பாட்டுக்கு ப்ரொலாங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் குழந்தை பிறக்கிற வழியாக தெரில. சாயந்தரம் 4 ஆகிடுது. டாக்டர் வந்து பார்த்துட்டு இன்னும் 2 hours பார்க்கலாம் அப்படின்னா. ஆனால் மாட்டு பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. இது மாதிரி ஏதோ ஒரு பையன் பேட்டரியை முழுங்கி அந்த குழந்தைக்கு வந்து பகவானோட படத்தை வச்சு வயிற்றுல தடவினான்னு தேவகி அம்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருந்தா. அது ஞாபகம் வந்தது. பகவான் படத்தை வச்சு நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் தடவினேன். பகவான் என்னால் முடியலை, சீக்கிரமாக நல்லபடியாக நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், நானும் குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நீ வேண்டிக்கோ, நீ வாயால் சொல்லுன்னு. பாவம் அந்த குழந்தை அவ்வளோ வலியிலையும் சொல்லிட்டு, அந்த வலியிலையும் அம்மா அப்பான்னு கத்தாமல் முருகா முருகான்னு தான் கத்தின்னு இருந்தா அவ. ஆனாலும் நீ சொல்லுமா, இதை திருப்பி திருப்பி சொல்லு அப்படின்னு வயிற்றுல வச்சு அதே மாதிரி தடவினேன். லிஃப்ட் வரைக்கும் போனான் அந்த டாக்டர். என்ன தோணித்தோ தெரியல, திரும்பி உடனே வந்தா. அவ்வளோ தூரம் போனா, திரும்பி வந்தா. சிசேரியன் போயிடலாம் அப்படின்னா. சிசேரியன் போயிட்டா. குழந்தை நல்லபடியாக பிறந்து கொடுத்து எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. ஆனால் அப்படின்னா குழந்தை தலை நிமிர்ந்து இருந்தது. இவன் 2 hours பார்த்துருந்தாக்கா பெரிய டேஞ்சர் ஆயிருந்திருக்கும். அதை பகவான் இம்மீடியட்டாக அவள் எதுக்கு அவள் டாக்டர் மண்டல் தோண வச்சான்னு தெரியாது. அந்த யோகசாலினின்னு டாக்டர் பேர். அந்த யோகசாலினின்னு வர்றதுக்காகவே மாட்டு பொண்ணு அவன் அம்மாத்துக்கே போக மாட்டேன், இவகிட்ட தான் பிரசவம் பார்த்துப்பேன்ட்டான். ஏன்னா பகவானோட ரூபந்தான் இந்த பேர். யோகசாலினின்னு இருக்கிற அந்த பேருக்காகவே டெலிவரிக்கு அவன் அம்மாத்துக்கே போகல, எங்கிட்டே தான் இருந்தா. நல்லபடியாக குழந்தை பிறந்து இன்னி வரைக்கும் நல்லா இருக்கா. இது மாதிரி பகவான் நாமும் எந்த ஆபத்துலேயும் அவரை கூப்பிட்டா உடனடியாக கேட்பார், உடனடியாக கை கொடுப்பார். இது நான் லைஃப்பில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இன்றைக்கி டைம் கம்மியாக இருக்குது. இது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுற எக்ஸ்பீரியன்ஸு. பகவான் கொடுத்த பிரசாதம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுருராய்.